ஹாய் நண்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் பாருங்கள் இன்றைக்கி வந்து பீஃப் கிரேவி மாதிரி இருக்க போகிறோம், பீஃப் குழம்பு. ஓகே நண்பா, பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் காமிச்சிட்ருக்கேன் நண்பா. ஓகே நண்பா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். ஸோ இது இன்றைக்கி இதுதான் இன்றைக்கி ஃபுட்டு. இன்றைக்கி பீஃப் கறி வைக்க போகிறோம் நண்பா. ஓகே, பீஃப் கிரேவி நண்பா. பாருங்கள் பீஃப் கறி சொல்லிட்டேன், இன்றைக்கி பீஃப் கிரேவி இது. ஓகே நண்பா, தமிழ்நாடு ஸ்டைலில் தான் பண்ணுறோம். ஸோ வில்லேஜ் ஸ்டைலில் பண்ணுறோம்னா இப்போது வெங்காயம் போட்டாச்சு. ஓகே நண்பா, ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் காமிக்கிறேன் நண்பா. இதுதான் இன்றைக்கி எல்லாம் சேர்த்தாப்புல நண்பா. பாருங்கள் நண்பா, இப்போ வந்து க்ரீன் சில்லி போட்டாச்சு, பச்சை மிளகா. ஸோ இன்னும் அதை ஆட் பண்ணியாச்சு. எல்லாமே சேர்த்து எல்லாத்தையும் மொத்தமாக போடுறது. ஓகே நண்பா, ஏன்னா வந்து பீஃப் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்திருக்கோம். இது எல்லாத்தையும் சேர்த்து மசாலா, கரம் மசாலா, சில்லி பவுடரு, கறி பவுட்ரு எல்லாமே சேர்த்து, டர்மரிக் பவுடரு, அப்புறம் என்னென்ன மசாலா இருக்கோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி, எல்லாத்தையும் எண்ணெய் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் அப்படியே போடுவோம் நண்பா. ஓகே நண்பா, ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள், பார்த்துட்டே இருங்க. அதேமாதிரி பார்க்குற முன்னாடி ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. அதேமாதிரி இதேமாதிரி நீங்களும் பார்த்து இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்டில் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு எனக்கு கமெண்டில் கண்டிப்பாக போடுங்க நண்பா. ஓகே நண்பா, ஒரு லைக்கை ஒன்று போட்டிங்கன்னா எனக்கு ஒரு சந்தோஷமாயிரும். சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணி விட்டுருங்க நண்பா. ஓகே நண்பா. ஓகே மக்களே, ஓகே சிஸ்டர்ஸ், பாருங்கள் நண்பா. நம்ம இப்போ பீஃப் கட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். பீஃப் கட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா ஒரு இப்போ வாஷ் பண்ணிடுவார். ஓகே நண்பா, மாஸ்டரு. ஸோ பீஃப் கட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது ஜோவாக இருக்குது, கொஞ்சம் அதை கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணணும். ஸோ இல்லாட்டி இல்லை இதாகிரும். பாருங்கள் கொழுப்பு இருக்கு, பாருங்கள் கொழுப்பு சேர்த்து இருக்குது பாருங்கள், வச்சுருக்காரு. பாருங்கள் நண்பா, இப்போ பீஃப் கழுவிட்டு இருக்கிறோம். ஸோ 1 கிலோ பீஃபு. ஸோ அதில் 1/2 கிலோ தான் பண்ணுறோம். பாருங்கள் கழுவி இதில் போடுறோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டுருவோம் நண்பா. பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ பீஃப் கிரேவி வைக்கிறோம் நண்பா. எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டு இப்போ பாருங்கள் பீஃபு, வெங்காயம், க்ரீன் சில்லி, இது பச்சை மிளகா, ஜிஞ்சரும், இது அது என்னது பூண்டும் இஞ்சியும் சேர்ந்து பேஸ்ட் பண்ணி போட்டிருக்கு நண்பா. ஸோ எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ மசாலாவும் போடுவோம், கரம் மசாலாலாம் போடுவோம். ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கிட்டே இருங்க. பாருங்கள் நண்பா, இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் அப்படியே ஊற்றியாச்சு. நீங்கள் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கணும். அப்புறம் பாருங்கள் நண்பா, இப்போ பட்டை இது போடுறோம், பே லீஃபு. நீங்கள் தேவையான அளவுக்கு பட்டை பே லீஃப் போட்டுங்க. ஜாஸ்தி போடாதீங்க, அது வாசம் அதிகமாக வந்துடும் பட்டையோடது. கறி பவுடர். இப்போ வந்து கறி பவுடர் ஒரு 2 ஸ்பூன் போட்டுங்க. இதுதான் இன்றைக்கி வந்து ஏன்னா இது மாதிரி பண்ணுறோன்னா நண்பா, இது வந்து சீக்கிரம் குக் ஆகிடும். இது வந்து மட்டன் மசாலா. இது வந்து மட்டன் மசாலா நண்பா. இது ஒரு நான் வீடியோ ஒன்று போடுறேன், மசாலா எப்படி பண்ணுறேன்னு சொல்லி. மட்டன் மசாலா கரம் மசாலா. இது கரம் மசாலா நண்பா. ஸோ இது கரம் மசாலா போடுறோம். ஹல்தி. இது வந்து மஞ்சத்தூள். ஓகே நண்பா, எல்லாம் மிக்சிங் பண்ணியாச்சு. ரெட் சில்லி பவுடர் போடுறோம். மிளகாய்த்தூள். ஸோ மிளகாத்தூள் உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா போட்டுக்கங்க. மிளகாத்தூள் ஜாஸ்தி. இப்போ ஜீரகம் போடுறோம் பீஃபில். மிளகு நீங்கள் இருந்தால் மிளகு கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும் கிரேவிக்கு. லாஸ்ட்டாக போடும்போது மிளகு போட்டுங்க. மிளகு பெப்பர் போடுறோம் பெருசாக. மிளகு கிழங்கு எல்லாமே இருக்குது நண்பா. கிராம்பு, பெப்பர் மீன், மிளகு அந்த முழு மிளகு பார்த்தீங்களா, அது எல்லாம் போட்டாச்சு. எதுக்கு இது மாதிரி பண்ணுறோம் நண்பா, நீங்கள் போட்டு வதக்கிட்டு வெங்காயம். ஸோ அது பண்ணால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பீஃப் ரொம்ப நேரம் குக்காக இருக்குது. ஸோ அதனால் நம்ம இது எல்லாமே சேர்த்து போட்டால் சீக்கிரம் குக் ஆகிடும் உங்களுக்கு. இப்போ ஏலக்காய் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஏலக்காய் போட்டுங்க நண்பா. ஓகே சிஸ்டர், ஓகே மக்களே. ஸோ இது எண்ணெய்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ உப்பு போடுவோம் நம்ம. ஸோ உப்பு போட்டுட்டு இதை பாருங்கள், இப்போ ஏலக்காய் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஏலக்காய் போட்டுங்க. சின்னமூன் க்ளவ் போட்டாச்சு, சின்னமூன் போட்டுருக்கு. அப்புறம் இது போட்டுருக்கு, நமக்கு இது வந்து உப்பு போட்டிருக்கு நண்பா. நீங்கள் கல் உப்பு யூஸ் பண்ணிங்க, தூள் உப்பு அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க.
கல் உப்பு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஏற்றிடுறது போட்டு ஒரு 10 விசில் பாருங்கப்பா. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணலாம் பாருங்கள், நல்லா எப்படி கலரு. ஸோ எல்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்களே இது மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா. நண்பா பாருங்கள் நண்பா, இப்போ ஃபயர் பண்ணியாச்சு, ஏற்றியாச்சு சட்டியில் பாருங்கள். இப்போ சட்டி ஏற்றியாச்சு ஸ்டவ்வில். ஓகே நண்பா, ஸ்டவ் இப்போ பாருங்கள். இப்போ போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிரும். மூடி வச்சு ஒரு 7 விசில் விடுங்க. 10 விசில் கூட வேண்டாம், ஒரு 5, 6, 7 இந்த மாதிரி விசில் விட்டிங்கன்னா உங்களுக்கு குக் ஆயிரும். அப்புறம் நல்லா ஒரு கிண்டிட்டு அப்புறம் தண்ணி உங்களுக்கு தேவைப்படுதுன்னா குழம்பாவை யூஸ் பண்ணிக்கலாம். கிரேவி இப்போ நாங்கள் வந்து கிரேவி யூஸ் பண்ணுறோம். அப்புறம் வந்து ஒரு 5, 6 விசில் வந்ததுக்கப்புறம் உருளைக்கிழங்கு போடுவோம் நண்பா. இதில் உருளைக்கிழங்கு போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எதுக்குன்னா நான்வெஜ் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு வெஜ்ஜு நம்ம சேர்க்கணும். ஏன்னா இதில் வந்து கொழுப்பு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதனால் இதில் கொழுப்பு கம்மியாக இருக்குது. ஸோ சொல்ல வரேன் நான் என்னென்னா, நான்வெஜ் எஃபெக்ட் போடும்போது இன்றைக்கி நான்வெஜ் மட்டனு பீஃப் இது மாதிரி நீங்கள் கொழுப்போட பண்ணும்போது ஏதாவது ஒரு வெஜ்ஜு யூஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா உங்களுக்கு கொழுப்பு அது வந்து அதிகமாக இருக்குது, அந்த வெஜ்ஜில் இதாகிடும் உங்களுக்கு. அப்படி நண்பா. ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இன்றைக்கி வந்து இப்போது போட்டு பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ சூடாகிட்டு இப்போ தண்ணி ஊற்றுவோம். பாருங்க நண்பா, நல்லா கொதிக்குது பாருங்க. நல்லா ஒரு கிண்டு இது. ஸோ நான் வந்து கேமரா முடிச்சுக்கிட்டு பாருங்க ஒரு துண்டு பாருங்கள் எப்படி இருக்கணும். ஸோ கேமரா காமிக்கிற பாருங்கள், பீஃப் பாருங்கள், கறி நல்லா துண்டு பெருசா. எப்பயுமே கொஞ்சம் கறி கொஞ்சம் பெருசாக போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். சின்னதாக போட்டிங்கன்னா நல்லா சின்னதாகிடும் நண்பா. பாருங்கள் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் இப்போ நீங்கள் இப்போ வந்து மூடி போட்டு மூடி வச்சுருவோம். அப்புறம் உங்களுக்கு குக் ஆகிடும். பாருங்கள் நண்பா, இப்போ உருளைக்கிழங்கு கட் பண்ணிகிட்ருக்கோம். உருளைக்கிழங்கு சேர்த்து போட்டுருவோம். ஸோ அது குக் ஆகிட்டுருக்கு. அது எதுக்குன்னா கொஞ்சம் இது கொஞ்சம் நல்லா இது கொஞ்சம் நல்லா அடி பிடிக்கும். ஸோ கொஞ்சம் மசாலா பிடிக்கணுமா, அதுக்கப்புறம் மூடி போடுவாங்க. ஸோ நண்பா இது வந்து ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து இப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் அந்த மசாலா அந்த கறியோட வாடை போவோம். அப்போதுக்கப்புறம் தான் மூடியை போட்டு மூடுவோம் நண்பா. ஒரு 5 நிமிஷம் அப்படியே இது பண்ணிக்கிட்டே இருக்கணுமா, கிண்டிகிட்டே இருக்கணும் நண்பா. ஸோ இதுதான். இதே மாதிரி நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் வெங்காயம் வதக்கிட்டு அது மாதிரி பண்ணணுன்னா அது வந்து அது மாதிரி பண்ணலாம். அது ஒரு தனி ஸ்டைலாக இருக்கும். இது மாதிரியும் பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க நண்பா. ஸோ பாருங்கள் நண்பா, இப்போ பீஸை போட்டு கலக்கிட்டு இருக்கிறேன். ஸோ நீ குக்கரில் தான் பண்ணுற மாதிரி ஐடியா. அப்போ தான் சீக்கிரம் உங்களுக்கு வந்து இது குக் ஆகும் சீக்கிரம். ஸோ பாருங்கள், நான் இது பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஓகே நண்பா, பாருங்க மாறுது பாருங்கள் அப்படியே சரிங்களா நண்பா. கிண்டி விட்டணும் அப்போ இடையில அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா கொஞ்சம் இந்த மசாலா பிடிக்கிற முடியும். போட்டால் இது உருளைக்கிழங்கு போட்டாச்சு நண்பா. ஸோ அது போட்டு கலக்கிட்டு இருக்கிறோம் பாருங்கள் நண்பா. இப்போ உருளைக்கிழங்கு போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே, சாப்பிட பாருங்கள். இப்போ போட்டு மூடிடுவோம். வெந்துருமா, ஒரு 5 விசில் விட்டால் வெந்துடும் சொல்கிறாங்க. ஆனால் இது உருளைக்கிழங்கு இதாகிடும். ஸோ உருளைக்கிழங்கு ஒன்றும் ஆகாது இன்ஷாஅல்லாஹ். நல்லா இதாக இருக்கும் பாருங்கள் நண்பா. இப்போ கிண்டி நல்லா இதாக வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கிண்டியாச்சு. ஸோ இப்போ தண்ணியும் மிக்ஸ் பண்ணுறோம். தண்ணி மிக்ஸ் பண்ணால் தான் அப்படியே மூடியை போட்டு மூடணும். தண்ணி படாமல் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு இதாகிடும், அடி பிடிச்சிக்கும். ஸோ இப்போ ஒரு 5 விசில் அதுக்கப்புறம் குக் ஆகிடும், ரெடி ஆகிடும் உங்களுக்கு பீஃப் கிரேவி. ஓகே நண்பா, இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க நண்பா. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு பாருங்கள். நான் ஸ்டெப்பாக காமிக்கிறேன். இப்போ உப்பு இருக்கா பார்த்துங்க. உப்பு இருந்தால் நீங்கள் கூட அப்புறம் கூட கிரேவி கூட உப்பு இருக்கும். ஓகே, உப்பு இருக்கா அந்த டைமில் நீங்கள் பார்த்துங்க நண்பா. பாருங்கள் கொதிக்குது. இதுதான் பீஃப் கிரேவி எப்படி வைக்கிறது வில்லேஜ் ஸ்டைலில்.
பாருங்க நண்பா, இப்போ வந்து மூடியை போட்டு மூடியாச்சு. ஒரு 5 விசில் மூடியாச்சு, அவ்வளோதான். குக்கர் அக்கின்ஸ் குக்கர் இது பாருங்கள், ஃப்ளேவரும் வச்சு பாருங்க நண்பா, செம்மையாகிடுச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் கிரேவி, பீஃப் கிரேவி நல்லா வந்திருக்கு. கிரேவியும் செம்மையாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. பாருங்கள் நண்பா, சூப்பராக இருக்கும் மசாலா. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இதே மாதிரி வெந்திருக்கு. உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. உருளைக்கிழங்கு நார்மலாக நல்லா வந்துடும். ஆனால் கறி பாருங்கள், பீஃப் நல்லா வெந்துருச்சு. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு கிரேவி. இதே மாதிரி நீங்களே ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க நண்பா. எனக்கு ஒரு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க நண்பா. ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. புதுசாக அந்த வீடியோ பார்க்குறது தான் எனக்கு ஒரு லைக்கை ஒன்று போட்டுட்டு ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணி விட்ருங்க நண்பா. ஓகே நண்பா, டேக் கேர், பாபா, இஸாக் அல்லாஹர் நண்பா. நானும் இருக்கிறேன், நானும் சாப்பிட போகிறேன் நண்பா. ஓகே, நான் சாப்பிட்றது காமிக்கிறேன் பாருங்க. ஓகே நண்பா, செம்மையாக இருக்குது தெரியுங்க, நானும் தெரிகிறேன். பாருங்கள் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் இப்போ ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. ஓகே நண்பா, ஓகே, டேக் கேர், பாய்.